ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மழைக்கு ஏற்ற ஜோடின்னு சொல்லலாம். இந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு காய் துருவோம்ல அதில் துருவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை மேஷரில் மேஷ் பண்ணி கூட எடுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே மல்லி இலையும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சுடு எண்ணெய் கிடையாது, சும்மா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதில் கொஞ்சம் கூட காரம் தேவைப்படுது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் கூட கலரும் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நமக்கு இருக்கட்டும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா முட்டை தான். நான் இங்கே 2 முட்டை எடுத்துருக்கிறேன். வேக வச்சு ஒரு முட்டையை 4ஆக கட் பண்ணி மொத்தமாக 8 பீசஸாக எடுத்துருக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைப்போம்ல, அந்த டைமில் அது கூடவே சேர்த்து முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா முட்டை உடையாமலும் இருக்கும். குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கிறேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஒட்டாமல் இருக்கும், செஞ்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல எக், அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு கூட இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே மைதா மாவு வச்சுருந்தோம்ல ஒரு பிளேட்டில், அதில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போலவே நம்ம எல்லா ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்து தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் சூடு ஆயில் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை இந்த கடலை மாவு கலவையில் நல்லா ஒருக்கா டிப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற எல்லாமே நமக்கு ஏற்கனவே வெந்தது தான். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி மாற்றி போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒரே லெவலில் ஃப்ரை ஆகி வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சிம்மில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா நிறையவே எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது நல்லா 2 பக்கமும் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இது போல் நிறைய இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபின்னு நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, முட்டை, கடலை மாவு வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முட்டை வேண்டாம், முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட முட்டை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டைலாம் சேர்ந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குது. பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதில்ல. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் கூட கலராக வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதுவரை இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சீங்கனாலும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மலைக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.